ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மனம் நாக்குக்கு ருசி சேனல். நம்ம இன்றைக்கி சிக்கன் கல்லீரல் வறுவல் பார்க்க போகிறோங்க. சிக்கன் கல்லீரல் எடுத்துகிட்டு வந்துட்டு இது மேலே கொழுப்பெல்லாம் நீக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு கடாயை வச்சுக்கிட்டு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் மசாலா திங்ஸ் போட்டுக்கலாங்க. பட்டை லவங்கம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக சோப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா இது மாதிரி வறுக்கணும். பொரியிற வரைக்கும் இருக்கணுங்க. நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது பச்சை மணம் போகிற வரைக்கும் கொஞ்சமாக இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் கல்லீரல் போட்டுக்கலாங்க. நல்லா போட்டுட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா இது மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சிங்க. மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது மாதிரி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் இது மாதிரி வேக வச்சுக்கணுங்க. இப்போ வெந்து வராது நமக்கு, அதனால் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு இப்போ நல்லா மூடி போட்டு திரும்பவும் வேக வைக்கணுங்க. இது நல்லா மட்டன் மாதிரி இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது. அதனால் இது மாதிரி தண்ணி விட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நல்லா மூடி போட்டு திரும்பவும் வேக வச்சுக்கலாம். வெந்துக்கிட்டு இருக்குங்க. நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வெந்ததுன்னா அப்போ தாங்க நம்மளுக்கு இந்த பீஸ் வெந்து வரும். நல்லா ஒரு வாட்டி இது மாதிரி கலக்கிக்கிட்டு திரும்பவும் மூடி போட்டுடலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு அந்த பீஸும் நல்லா வெந்து வந்திருக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு இது பண்ணிக்கணுங்க. ஹை ஃப்ளேம் வச்சோம்னா ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்க வேண்டியது வரும். நான் அரை கிளாஸ் விட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா இது மாதிரி வேக வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க, நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ தனியாத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா இது மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் தாங்க பண்ணிக்கணும். ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, மசாலா தீஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இது மாதிரி வறுத்துக்கணுங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இப்போ கரம் மசாலா தூள் போட்டிருக்கேங்க. சிக்கன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதையும் போட்டுட்டு நல்லா இது மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மூடி போட்டுட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. இந்த மசாலாலாம் நல்லா ரொம்ப மணமாக இருக்குங்க. இது மீடியம் ஃப்ளேமில் நம்ம வறுத்துக்கிட்டு இருந்தோம்னா மசாலா நல்லா அந்த பீஸ்கெல்லாம் நல்லா பிடிச்சி வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவே சாப்பிட்டுடலாங்க. ஸ்போக் எடுத்துகிட்டு நல்லா இது கொஞ்சம் வெங்காயம் வச்சுக்கிட்டு பசங்களுக்கு கூட நல்லா இது மாதிரி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கலர் எவ்வளோ மாறி வருது. இது மாதிரி மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா வறுபட்டு வந்தாச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
பாருங்கள், இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் மசாலாவை. அதனால் அதிகமாக ஃப்ளேம் வச்சுக்கிட்டோம்னா தீஞ்சிரும். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது மாதிரி வறுத்தோம்னா நல்லா கலர் இது மாதிரி வருங்க. இப்போ இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா சொர்க்கமே தெரியுங்க. அவ்வளோ நல்லா இருக்கும், சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், நானும் இந்த சிக்கன் கல்லீரலோடு என்ஜாய் பண்ணுறேன். இது இன்றைக்கி வந்துட்டு நான் சாதத்தோடு தாங்க சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். வெறுமனே சாப்பிட்றதுக்கு கூட ஈவினிங் டைமில் ரொம்ப நல்லா இருக்குங்க. பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு செய்கிறதும் நமக்கும் ஈஸியாக இருக்குங்க. வேலை ரொம்ப தெரியாது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய்.